வணக்கம் நண்பர்களே. மாதத்துல சிறந்தது மார்கழி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பகவான் கண் விழிக்கக்கூடிய நேரம், பீடைகள் எல்லாம் போகக்கூடிய மாதம், அதாவது பீடு பீடுடைய மாதம் அப்படின்னு இந்த மார்கழியை சொல்லுவாங்க. ஆடி, புரட்டாசி, மார்கழி இந்த மாதங்களில் தெய்வ சிந்தனையோடு இருக்கிறதுக்காக இந்த மாதங்களில் வீடுகளில் விசேஷங்கள் நடத்துறது கிடையாது. அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மாதம் ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் இருக்குமா. இதனால இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து வாசலில் கோலம் போடுறது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் கிடையாதுங்க. இந்த மார்கழியில் முக்கியமாக நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மார்கழியில் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு மார்கழி பீடை மாதமா அப்படிங்கிறதுக்கான ஒரு உண்மையை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் குறிப்பிட்டு மார்கழியில் விரதம் இருக்கக்கூடியவங்களா, அல்லது நான் இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வேன் அப்படின்லாம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பு. அதாவது அறிவியலையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிக பெரும் உண்மையை இந்த மார்கழி மாதத்தில் சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் நல்ல கணவர் கிடைக்கவும், திருமணமானவர்கள் இல்வாழ்க்கை சிறக்கவும் காலையில் நீராடி திருப்பாவை திருவெம்பாவை பாடிட சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் தேவர்களுக்கான அதிகாலை பொழுது, அதாவது தேவர்கள் விழித்திருக்கக்கூடிய காலம் நமக்கு ஒரு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்களுக்கு இது ஒரு நாள். தனுர் மாதம் முழுக்கவே காலை 4 மணிக்கு எழுந்து விடுவது மிகவும் நல்லது. மார்கழி மாதம் 30 நாளுமே நோன்பருந்து இறைவனை வழிபட்டு கடைசி நாள் ஆண்டாள் பெருமாளோடு ஐக்கியமாகி விடுகிறார் அப்படின்னும், இது நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஐக்கியமடைய சிறந்த பக்தி தேவை என்பதே சொல்லுது. சரி, இந்த மார்கழி மாதத்தை பற்றி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கா? இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு தீர்க்கறதுக்கான ஒரு நல்ல சிறந்த வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இந்த மார்கழி மாதத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் குறிப்பாக மார்கழி பீடை மாதமா அப்படின்னு கேட்டால் பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிற கருத்தும் காலாகாலமாக இருக்கக்கூடியது தான். ஆனால் உண்மையாகவே மார்கழி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீடை மாதமா அல்லது புண்ணியமான மாதமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் என்றால் பீடுடைய மாதம் அப்படின்னு தான் இந்த மாதத்தை சொல்கிறாங்க. காலப்போக்கில் தான் இது பீடுடைய மாதம் அப்படின்னு இருந்து பீடை மாதமாக மாறி இருக்கு. பீடுடைய மாதம்னா என்ன அப்படின்னு கேட்டால் உயர்வான மாதம் அப்படின்னு தாங்க அர்த்தம். இங்கே பீடு அப்படின்னு சொன்னால் உயர்வான பெருமையான ஒரு அர்த்தம் கொடுக்கிறது. இதனால தான் மாதங்களில் ரொம்பவே சிறப்பானது இந்த மாதம் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக மார்கழி மாதத்தில் தினமும் விடியற்காலையில் பெருமாள் கோவில்களில் திருப்பாவையும் சிவன் கோவில்களில் திருவெண்பாவையும் பாடப்படுகிறது. மார்கழி மாதம் தெய்வ வழிபாட்டுக்காகவே உருவான மாதம் அப்படின்னு சொல்கிறதால இந்த மாதத்தில் மங்கள காரியங்கள் எதுவும் நடத்தப்படுறது கிடையாது. மார்கழி மாதத்தின் தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, வீதி எங்கும் புள்ளி வைத்த கோலங்களும் கோவில்களில் விடியற்காலையிலேயே ஒலிக்கக்கூடிய பஜனை பாடல்களும் தான். இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு கோதை நாச்சியார் திருப்பாவையில் ஆராதனை செய்த மாதம் இது. மனிதர்களாகிய நமக்கு ஒரு வருட காலம் அப்படின்னு பார்த்தா தேவர்களை பொறுத்தவரையில் அது வெறும் ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோம். அந்த வகையில் கணக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதம் என்றால் தேவர்களுக்கு வெறும் 2 மணி நேரம் மட்டும்தான். அதாவது ஒரு மாதத்திற்கு 2 மணி நேரம் விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது 12 மாதத்துக்கு 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம்.
குறிப்பாக இதில் தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை வரக்கூடிய 6 மாத காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாக அமையுது. இந்த காலத்தை உத்திராயணம் அப்படின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை 6 மாத காலம் இரவு பொழுதாக அமையுது. இதை தட்சணாயனம் அப்படின்னு சொல்கிறோம். தேவர்களை உறக்கத்தில் இருந்து எழுப்பி வரவேற்கக்கூடிய விதமாக மார்கழி மாதத்தில் அதிகாலையில் 4 மணி முதல் 6 மணிக்குள்ளே வீட்டு வாசலில் பெண்கள் வண்ண கோலம் இடுவாங்க. கோலத்தின் நடுவே விளக்கேற்றி சாணத்தில் பூசணி பூவை வைப்பாங்க. இந்த அதிகாலை நேரத்தில் வீசக்கூடிய காற்று உடலுக்கு பல நன்மையை தரக்கூடியது. அப்படிங்கிற காரணத்தால் தான் நம்ம முன்னோர்கள் அந்த வேலையில் எழுந்து கோலமிட்டு நீராடி கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கடல் கடையப்பட்டதும் மகாலட்சுமி அவதரித்ததும் அமுதும் பெற்றதும் இந்த மார்கழியில தான். ஆகவே நாமும் இந்த மார்கழியில் விடியற்காலையில் நீராடி பெருமாளை தொழுதா நிச்சயமாக மகாலட்சுமியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். குறிப்பாக மார்கழி மாதத்தின் அதிகாலைக்கு பிறகு நம்ம தூங்கக்கூடாது. அதிகாலையில் 4:30 மணிக்கு குளிக்க வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் கண்டிப்பாக நாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி பார்த்திங்கன்னா, இந்த நேரத்தில் இயற்கையில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அதீதமான ஆக்சிஜன் சக்தி அந்த உடலுக்கு இந்த ஆண்டு முழுவதும் வேண்டும் அப்படிங்கிற நலனை நமக்கு தருது. அதனால தான் மார்கழி மாதத்தில் கட்டாயமாக அதிகாலையில் எழுந்து குளிக்கணும். மார்கழி மாதத்தில் பொதுவாக விதை விதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இது விதை வளர்ந்ததற்கான காலம் கிடையாது. அதே போல் மார்கழி மாதம் விதை விதைத்தா அந்த விதை சரியான உயிர் தன்மையை பெற்று வளராமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறதால அதிகமான திருமணங்கள் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மார்கழி மாதத்தில் இரவில் கோலம் போடக்கூடாது. பெண்கள் எல்லோரும் இதை கவனத்தில் வச்சுக்கணும். கோலம் அப்படிங்கிறது அழகுக்காக மட்டும் இடக்கூடிய விஷயம் இல்லை. இது தர்மத்திற்காக இடக்கூடியது. கோலம் பற்றி நிறைய விஷயம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்படி மார்கழியில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு மார்கழியில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, இறைவனின் திருநாமத்தை ஜபிக்கக்கூடிய பஜனையில் கலந்து கொள்ளலாம். 30 நாளும் தப்பாமல் கோதை நாச்சியாருடைய திருப்பாவையும் சிவபெருமானுடைய திருப்பாவையும் கட்டாயமாக படிக்கலாம். ஒருவேளை பாசுரங்களை படிக்க இயலாதவங்க காதில் கேட்டாலே புண்ணியம் கிடைக்கும். மாணிக்க வாசகர் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியும் கட்டாயமாக நம்ம படிக்கிறது நல்லது. பக்திக்கு உரிய மாதம், பணிவாக இறைவனை சென்று அடைவதற்கு உரிய மாதம், வைகுண்ட ஏகாதசியும் ஆருத்ரா என்கிற திருநாளும் வரக்கூடிய மாதம். இந்த மாதம் மார்கழி மாதம் மிக சிறப்பானது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இதெல்லாம் நம்ம மார்கழி மாதத்தில் மகிழ்ச்சியாக புத்துணர்ச்சியாக கடைபிடித்து இறைவன் நமக்கு அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு நாம் குறிப்பாக மார்கழியில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு கெட்ட சிந்தனை இல்லாமல் இறைவனுடைய நாமங்களையும் புராணங்களையும் மனப்பூர்வமாக பாராயணம் செய்ய வேண்டியது மிகவும் முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதம் இந்த மார்கழி மாதம். குறிப்பாக மார்கழி மாதத்தில் மேலும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறதால அவர்களுடைய வழிபாடுகளை நம்ம செய்வது இந்த மாதத்தில் நல்லது. அதிகாலையிலேயே முடிந்த வரைக்கும் கோவிலுக்கு போகக்கூடியதாக இருந்தால் மிகவும் நல்லது. அதிகாலைக்கு பிறகு முக்கியமாக தூங்கக்கூடாது. அதிகாலை நேரத்தில் இயற்கையில் இருந்து அதீதமான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறதால இதை நம்ம கடைப்பிடிக்கணும். அதே போல் முக்கியமாக இந்த மார்கழியில் திருமணங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். இரவில் கோலம் போடக்கூடாது. இறைவனுடைய திருநாமங்களை ஜபிக்கக்கூடிய பஜனைகளை கலந்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். திருப்பாவையும் திருவெண்பாவையும் கட்டாயமாக படிக்கிறது மிக மிக நல்லது. இந்த மார்கழியில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதனால தான் பலரும் மார்கழியில் வழிபாடுகளை நிறைய மேற்கொண்டு வராங்க. கண்டிப்பாக இந்த அதிகாலை நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இனிமேல் மிக பெரும் நன்மைகளே பெறுவோம் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மார்கழி மாதத்தில் நம்ம என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.